இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் நேற்றைய தினம் வெளியிட்ட அறிவிப்பு, அதாவது தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறோம், தாவேக்காவோட தான் பயணிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா. அந்த அறிவிப்பு எதற்காக திடீர்னு வந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றத குறித்தும் சரத்குமார் அவர் ஒரு முடிவு எடுக்க போகிறாரு போல் இருக்கு. அதாவது ஏற்கனவே எதிர்பார்த்த பதவிகள் எதுவும் பெருசாக வரல, இப்போவும் கழட்டி விட்டீங்க, அதனால் நான் என்னோட புதிய பாதையை நோக்கி போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறதா ஒரு தகவல் என்பது வந்திருக்கு. அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்றது குறித்தும் இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் அழகு. வணக்கம் பிருத்திவி. இப்போ நேற்று நம்ம பேசியிருந்தோம் விசிக தலைவர் அவர் நடத்தின மாநாடு, அதில் நடந்த சம்பவங்கள், ஏன் திடீர்னு தாவேக்காவுடனான கூட்டணி தொடர்பாக அந்த மேடையில் அறிவிச்சாருங்கிற வரைக்கும் பேசியிருந்தோம். இப்போ இன்னைக்கு கூடுதலாக சில விஷயங்கள் அதில் இருக்கு. அதாவது 3 மாசமாக அந்த கட்சியோட தான் தொடர்ந்து இருக்கிறாரு, ஆனால் கூட்டணியில் இல்லை அப்படின்னு தொடர்ந்து விசிக தலைவர் சொல்லிட்டே வந்தார். கூட்டணியில் இல்லை, ஆட்சியில பங்கேற்று இருக்கும். காரணம், அந்த ஆட்சியை காப்பாத்தினதுனால அவங்க அதை ஒரு பரிசாக கொடுத்தாங்கிற மாதிரி பேசியிருந்தார். ரெண்டாவது, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது எங்களுடைய கோஷம். அதே நேரம் பாஜக தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது, அந்த அடிப்படையில் தாவேக்கா அரசுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கறத அவருடைய ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு. இப்போ உடனடியாக இடைத்தேர்தல் வரப்போதா அப்படின்னா அதற்கான சுவடே தெரியல. சரி, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போதானா அதுக்கு இன்னும் சில ஆண்டுகள் இருக்கு. அப்போ உள்ளாட்சி தேர்தலாச்சும் வருமா அப்படின்னா அதுக்கும் சில மாதங்கள் இருக்கு. அப்ப ஏன் இந்த அறிவிப்போ உடனடியாக இவ்வளவு துரித கதியில வெளியிடணும்? நேற்று அவருக்கு பேசுறதுக்கே நேரம் இல்லை. நேற்று அவர் கிட்டத்தட்ட 2 நிமிஷம் சில செகண்ட் மட்டும்தான் பேசியிருக்காரு. அந்த 2 நிமிஷம் சில செகண்ட்ல இந்த மேட்டரை சொல்றாருன்னா நேற்றைய மாநாட்டினுடைய முழு கருவே இதுவா தான் இருந்தது. அப்ப ஒரு 1 மணி நேரம் பேசியிருந்தாலும் இதுதான் அவர் பெருசா ஹைலைட் பண்ணிருக்க போறாரு. அப்ப அதை இவ்வளவு துரிதமாக சொன்னதன் பின்னணியில தான் பாமக இருக்கு அப்படிங்கிறாங்க. பாமக ஏன் இருக்கு? பாமக எதனால விசிகாவை அச்சுறுத்துகிறது அப்படின்னா, பாமக தாவேக்காவோட ரொம்ப நெருக்கமாக நாளுக்கு நாள் போய்கிட்டே இருக்கு. முதல்ல அன்புமணி ராமதாஸ் அமைச்சர் புசியானந்த சந்திக்கிறப்ப புசியானந்த் எழுந்து இல்ல நீங்க இதுல உட்காருங்க அப்படின்பாரு. இல்ல உங்க சீட்ல நீங்க உட்காருங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லுவார். சட்டமன்றங்கள்லயும் சௌமியா அன்புமணி பேசுற விஷயங்களுக்கு விஜய் காது கொடுத்து கேட்கிறாரு, அவர் அதுக்கான செயல்முறைப்படுத்துறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதுல ரொம்ப பாமகவோட விஜய் இணக்கமாக போகிறார். வெற்றி பெற்ற பிறகும் அன்புமணி ராமதாஸை போயிட்டு விஜய் சந்திச்சாரு. ராமதாஸை பார்க்கல, அன்புமணி ராமதாஸை போய் பார்த்தாரு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அன்புமணியோட ஷெட்டில்காக்லாம் விளையாண்டாரு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஷெட்டில்காக்கு ஓப்பன் ஒரு இண்டோர் ஸ்டேடியத்துல விளையாண்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் ஒரு மரியாதை, நட்பு எல்லாம் பரிமாறிக்கொள்ளப்பட்டுச்சு. அதற்கு பிறகும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இன்னைக்கே நீங்க எடுத்துங்களேன், இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ வட மாவட்டங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 அதிமுக எம்எல்ஏக்கள் போய் சந்திக்கிறாங்க. அதாவது பன்ருட்டி இந்த மாதிரி பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்கள் போய் சந்திக்கிறாங்க. எதற்காக சந்திக்கிறாங்க? டி நகர்ல இருந்து சந்திப்பு நடக்குது. எதற்காக சந்திக்கிறாங்கன்னு கேட்டா, அது வெற்றி பெற்றதுனால மரியாதை நிமித்தமாக ஒரு சந்திப்பு. எப்படிங்க வெற்றி பெற்ற 3 மாசத்துக்கு அப்புறம் மரியாதை நிமித்தமா சந்திப்பு? அப்ப சந்தேகம் வரத்தான் செய்யும். ஏன் அவங்க போய் சந்திக்கிறாங்கன்னா அது ஒரு காரணம் சொல்லப்படுது. மரியாதை நிமித்தமாங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் இவருக்கு தாவேக்கா அரசு கூட நெருக்கமான தொடர்பு இருக்கு அன்புமணி ராமதாஸுக்கு. அதை பயன்படுத்தி இவங்கெல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாமக சப்போர்ட்டால ஜெயிச்சவங்கிற முறையிலையும் வேறு அனுகூலங்களை நோக்கி நகர்றதுக்கான முயற்சிகளை பண்ணாங்களா? ஏன்னா நேரடியாக ஆனந்த போய் சந்திச்சாங்கன்னா தப்பா போயிடும். அப்ப இவர் மூலமா போறப்ப நாங்க கூட்டணி கட்சி தலைவருங்க நன்றி சொல்ல வந்தோம், 3 மாசம் கழிச்சு கொஞ்சம் தூங்கிட்டோம், ஒரு 100 நாள் கழிச்சு வர்றோம், நன்றி சொல்லிட்டு அப்படியே போலான்னு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாலும் அவருக்கு உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் அங்க காட்டுது. இப்ப அன்புமணி ராமதாஸ் எவ்வளவு சக்தி வாய்ந்த நபராக தாவேக்காக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற 4 எம்எல்ஏக்கள் காரணம். விசிகாவுக்கு 2 தான் எம்எல்ஏ, அவங்கள்ட்ட 4 எம்எல்ஏக்கள் இருக்கு. அதனாலதான் விசிகா பல பிரச்சனைகள்ல மௌனமாக இருக்கிறது. தாவேக்கா அரசுக்கு எதிரான எந்த குரலையும் எழுப்பிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப நிதானமா இருக்காங்க. கோவை அமுதன் மாணவன் அவங்க தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்கள இந்த அரசு கோஷ்டி முதலால செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அந்த நபர் அதற்கு பிறகு விசிகாவோ வன்னியரசோ யாருமே கடுமையான எதிர்வினைகளை ஆற்றல. ஆனா அன்னைய தேதியில முதல்வர் எப்படி நீங்க அவதூறா பேசுனீங்கன்னு நம்ம வன்னியரசு நயினா நாகேந்திரனுக்கு எதிராக பேசுறாரு. அப்ப எது உங்களுக்கு முக்கியமான விஷயமா மாறிடுச்சு அப்படிங்கறதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா அம்பேத்கர் சிலைக்கு
இன்னமும் அனுமதி கிடைக்கல. நீங்க வந்து அமைச்சரவையில் 8 அமைச்சர் இருந்தாங்க, 11 அமைச்சர் இருந்தா என்ன பலன்? தலித் மக்களுக்கு அவங்க வழிபடக்கூடிய அல்லது எல்லோருக்குமான தலைவரா இருக்கக்கூடிய அம்பேத்கருக்கு என்ன சுதந்திரம் கிடைச்சிச்சு? அவர் ஒரு கால் மேல கால் போட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலையை திறக்க கூட முடியலன்னா அப்புறம் ஆட்சியில பங்கெடுத்தா என்ன, அதிகாரத்துல பங்கெடுத்தா என்ன, ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா? இதை விட அதிக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தலித் மக்களுக்காக திமுக அரசுல ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டுச்சு. அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம். இங்க இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு அரசு சார்பாக 36 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிப்பாங்க. அது வந்து பேசிக்கா அந்த ஃபிளைட் டிக்கெட்ல இருந்து ஹாஸ்டல் செலவுல இருந்து படிப்பு செலவுல ஒரு அங்கம் வரைக்கும் அது எடுத்துக்கும். அது அதாவது யாரா இருக்குன்னா மாஸ்டர் பண்றவங்க, டாக்டரேட் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் அது வந்து மேற்படிப்புக்கான பெரிய உதவியா இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு தமிழர் அவர் வந்து இங்க இருந்து போயிட்டு மலேசியால போயிட்டு படிக்க போனவர் நிதியுதவி வரலன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாரு. இது தொடர்பாக நான் வந்து வன்னியரசுக்கும் அந்த அமைச்சருக்கும் கடிதம் கொடுத்தேன், சமூக நீதித்துறை அமைச்சருக்கும் தெரியப்படுத்தணும், இன்னும் ஒரு அமைச்சருக்கும் தெரியப்படுத்தணும், அரசுக்கு தெரியப்படுத்தியும் எந்த பிரயோஜனமும் இல்லை, இன்னும் ஃபீஸ் கட்டல அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த அரசு தலித் மாணவர்களை ஏன் வஞ்சிக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதற்கும் விசிக இன்ன வரைக்கும் பெரிய அளவுல குரல் கொடுக்கல. இதே விஷயத்துல ஆல்ரெடி இன்னொரு நாடு நினைக்கிறேன், இங்கிலாந்து நினைக்கிறேன், அங்க வந்து மாநில அரசு தரக்கூடிய இந்த நிதியை நாங்க வாங்க மாட்டோம், நிதி வேணும்னா இந்திய அரசு மூலமாக வாங்க, இந்திய அரசு கொடுத்தால் நிதி வாங்கிக்கிறோம், மாநில அரசு தந்தால் இந்த நிதியை வாங்க மாட்டோம் அப்படின்லாம் பல நாடுகள் நிலைப்பாடுகளை எடுக்குது. அப்ப இதற்காகவும் இந்த அரசு எந்த விதமான விஷயத்தையும் பண்ணல, அந்த அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற வகையிலும் விசிக எதுவும் பண்ணல. அப்ப விசிக அவருடைய நிலைப்பாடு முன்ன விட இப்ப ரொம்ப பின்தங்கின நிலையில தான் இருக்காங்களா? முன்னெல்லாம் உறுதியா இருப்பாங்க. வேங்கை வயல்ல எதற்காக இந்த அரசு போலன்னு கேட்டவங்க, போராட்டத்தில் ஈடுபட்டவங்க, திண்டுக்கல்ல அரசு பள்ளி இருக்கு, அந்த அரசு பள்ளியில தலித் மாணவர்களை படிக்க மாட்டாங்களா? விசிக எல்லாருக்குமான கட்சி தான். அப்ப எல்லா மாணவர்களும் படிக்கிறாங்க. அங்க வந்து நம்மள மாதிரி வளர்ந்த மனிதர்களை விட ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு பாதிப்புங்கிறது ரொம்ப பேராபத்து இல்லையா? அந்த பள்ளிக்கூடத்துல மலம் கலக்கப்பட்டிருக்கு அந்த குடிநீர் தொட்டில. அதற்காக விசிக என்ன குரல் கொடுத்துச்சு? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. விசிக எதுவுமே குரல் கொடுக்காம அமைதியா போகுது. அதாவது பிரித்திவி, இப்போ தாவேக்கா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பத்திலேயே தாவேக்காவோட தேவை என்பது விசிகாவா தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. அவங்க பாமக கூட ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணல. விக்ரவாண்டி மாநாட்டிலேயே வந்து விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்மளை நம்பி சில கட்சிகள் வரலாம் இல்லையா, அந்த கருத்தோட பின்னாடி இருந்தது வந்து விசிகா தான். ஏன்னா அப்பவே விசிகா வந்து முயற்சி பண்ணாங்க. ஏன்னா விசிகா என்பது எல்லாராலையும் வரவேற்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமா இருக்கு. நீங்க சொன்னது போல எல்லாத்துக்குமான கட்சியை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணதுனால அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு எல்லா அரசியல் கட்சியும் விருப்பம் தெரிவிப்பாங்க ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்போ வந்து விசிகா விஜய் பக்கம் வந்துட்டாங்க. எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது தமிழ்நாடு அரசியலை வந்து ரொம்ப ஆண்டுகளை கவனிக்கக்கூடியவங்களுக்கு தெளிவாகவே தெரியும் என்ன அப்படின்னா, எந்த கூட்டணியில விசிகா இருக்காங்களோ அந்த கூட்டணிக்கு ஃபர்ஸ்ட் பாமக போகாது. சப்போஸ் போச்சு அப்படின்னாலும் அந்த கூட்டணிக்கான தலைமை வந்து விசிகா போயிருமே அப்படின்றதுக்காக பாமக பிளாக் பண்ணுவாங்க. திமுகலாம் பார்த்தோம், அதிமுகவும் பார்த்தோம். இப்போ வந்து எப்போ ஸ்டாலின் வந்து ராமதாஸோட நெருக்கமாக வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்பவே திமுக தலைமை வந்து அதை ஸ்டாப் பண்ணுச்சு. ஏன்னா இங்கே நம்மளோட திரும்ப இருக்காரு, திரும்ப வெளியே போயிடுவாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவரே தெளிவாக சொல்லியிருக்காரு பாமக இருக்கக்கூடிய அணியில் வந்து விசிக இருக்காதுன்னு சொல்லிருக்காரு இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து தமிழ்நாடு அரசியல் நிலவிட்டு இருக்கு. யாருமே வந்து திருமாவோட தனிப்பட்ட முறையில் பகசுக்கு விரும்ப மாட்டாங்க. அந்த கட்சியை வந்து எதிர்த்து செயல்படுறதுக்கான பாஜக சொல்ல தேவையில்லை. இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பொதுவாகவே வந்து விசிகாவோட இணக்கமாக தான் போக முயற்சி பண்ணுவாங்க. இப்போ தாவேகா கூட்டணியில விசிகா நேற்றைய தினம் அறிவிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து ஆதரவு இருந்தாங்க இல்லையா. அப்போ விசிகா இருக்கிற இடத்துல பாமக வராது, பாமக வந்தாங்க அப்படின்னா விசிகா விட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எதற்காக தாவேகா தலைமைக்கு வந்ததுன்னே ஃபர்ஸ்ட் ஒரு கேள்விதான். இப்போ இது வந்து திருமாவுக்கு பின்னடைவா? ஏன்னா தாவேகா வந்து எதற்காக விசிகால ஸ்ட்ராங்கா இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தீங்க, அதுக்கு தான் அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க, வன்னியரசு அமைச்சர் பதவியை கொடுத்துருக்கீங்க. அப்ப விசிகாவோட தாவேகா தலைமைக்கு பாமக தான் முக்கியமா மாறிடுச்சோ அப்படின்ற ஒரு முடிவு திருமாவுக்கு ஒரு பின்னடைவா மாறிடுச்சோ அப்படின்னு தான் பார்க்க தோணுது நமக்கு. வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி தரப்பட்டதை நம்ம ஏன் வரவேற்றோம், நம்மளை போன்றவர்கள் ஏன் வரவேற்றாங்க அப்படின்னா, இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, தலித் மக்களுக்கு ஆதரவாக அவர் குரல் வந்து ஓங்கி ஒலிக்கும் அப்படிங்கிறதால நம்ம சொன்னோம். ஆனா அவர் எல்லா விஷயங்களையும் சமரசம் பண்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. குறிப்பா மயிலாடுதுறையில் நடந்த ஆணவ படுகொலையில கூட விசிகா சமரசம் பண்ணிக்கிச்சு, ஒரு ஆடியோ கால் ரெக்கார்ட்லாம் அதுக்காக வெளியானுச்சு. அப்ப ஏன் எல்லாத்தையும் சமரசம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வி நமக்கு வருது. இதுல என்ன சொல்ல போனா, நீங்க சொல்றீங்க இல்லையா, இது முன்னாடியே விஜயனுடைய திட்டமா இருந்துச்சு, நம்ம கூட சிலர் வரலாம் இல்லையா, அவங்களுக்கு நம்ம அமைச்சரவையில் இடம் தரலாம் இல்லையா அப்படின்லாம் பேசியிருந்தார்.
அதற்கு முன்னாடியே ஆதவர்ஜுனா செஞ்சு வச்ச கலகம் ஒண்ணு இருக்கு. ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுல திருமாவளவன் வரணும், அவர் இங்க வரலனாலும் அவர் நினைப்பெல்லாம் இங்கதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுல. ஆமா ஆமா. ஏன் அப்படின்னா திருமாதான் அடிக்கடி சொல்லுவாரு, நான் தான் வந்து இங்க இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் சரி இந்தியா பிளாக் கூட்டணியும் சரி உருவாக்குனதுல விசிகாவினுடைய பங்கு இருக்கு, என்னுடைய பங்கு இருக்கு அப்படின்னு. அப்ப இது யாருக்கான எதிர்ப்பான இயக்கமா இருந்துச்சு? பாஜகவுக்கு எதிர்ப்பான இயக்கமா இது ரெண்டுமே இருந்துச்சு. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவையோ பாஜகவோட அணி சேர்ந்த எந்த கட்சிகளையோ வளர விடவும் இல்லை, ஜெயிக்க விடவும் இல்லை. இந்தியா கூட்டணி அதற்கான வேலைகளுக்கான ரொம்ப துரித கதியில வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. இப்ப ரெண்டுமே டிஸ்மேண்டில் ஆயிடுச்சா? இன்னமும் இந்தியா கூட்டணியில இருக்கிறனா இல்லையான்னு விஜய் சொல்லவே இல்லை. ஆனா அந்த விஜய் தான் திரும்ப சொல்றாரு, பாஜகவுக்கு எதிரான சக்தி இவரு, பாஜக வந்துடக்கூடாதுன்னா விஜய் ஆதரிக்கணும் அப்படின்னாரு. பாஜக வந்துட்டுனா என்ன பண்ணும்? பாஜக வந்துட்டுனா ஆளுநர் வந்து பல்கலைக்கழகங்களுடைய தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லும். அதேதான் இன்னைக்கு இந்த அரசு சொல்லுது. அப்ப அதை திரும்ப எப்படி பார்க்கிறாரு? பாஜக வந்து என்ன பண்ணும்? விபிஜி ராம்ஜி திட்டத்தை அலோவ் பண்ணும். இன்னைக்கு விஜய் அதை அலோவ் பண்றாரு. அதை திரும்ப எப்படி பாக்குறாரு? இப்படி பல விஷயங்கள் நம்ம அதில் சொல்ல முடியும். அப்ப இந்த விசிக ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விடையில்லாத ஒரு கேள்வியா இருக்கு. நமக்கு அது பெரிய மர்மமாவும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல திரும்ப நிறுத்தப்படுவார், துணை முதல்வர் ஆகப்படுவாருங்கிற விஷயம் ஆமா இன்னமும் அதற்கு உயிர் இருக்கதான் செய்யுது. ஏன்னா திரும்ப இப்ப ரொம்ப இணங்கி வந்து கூட்டணின்ட்டார். சரிங்க, இப்ப இது வரைக்கும் எல்லாம் ஓகே, இது வரைக்கும் விமர்சனம் அரசியல் இதெல்லாம் ஓகே. திரும்பதான் திரும்ப திரும்ப பேசுறாரு, வலியக்க தாவை கேட்ட போறாரு. திரும்ப நேற்று கூட்டணின்னு அறிவிச்சுட்டு இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல போய் முதல்வரை சந்திக்கிறாரு. ஆனா முதல்வர் தரப்புல ஏதாவது சொல்லப்பட்டுச்சா? விஜய் வந்து ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காரா? இங்க வந்து திரும்ப எங்களோட கூட்டணி அறிவிச்சிட்டாரு, நாங்களும் இதோட கூட்டணிகள இருக்கிறோம், விசிகாவோட கூட்டணியில தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்ல. பேசுற டைம் வரைக்கும் சொல்லல. ஆமா. அதே மாதிரி இந்தியா கூட்டணியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? அதுவும் இல்ல. அப்போ இவர் வந்து பெரிய அளவுல இவரை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல வெளிவராத மாதிரி அல்லது இந்த பிரச்சனைகளுக்கு பெரிய அளவுல உயிரூட்டிடக்கூடாதுங்கிறதுனாலயோ ரொம்ப இவங்களை பயன்படுத்திட்டு தற்காப்பா இவங்களை வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்தை தாவேக்க நகர்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. ரெண்டாவது, பாமக இருந்தா விசிக இருக்காதுன்னு சொல்றோம்ல, அதையும் விஜய் வந்து உடைக்கிறதுக்கான வேலைகள்ல இருக்கிறாருங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்ப திருமாவோட பர்த்டேவுக்கு சட்டமன்றத்தில இருந்து வெளியில வந்த சௌமியா அன்புமணி வாழ்த்து சொல்றாங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா விஜய் பாமகவோட ரொம்ப நெருங்கிய ஒருத்தரா செயல்படுறாரு. அப்ப ரெண்டத்தையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா விசிகாவும் இருக்கும், தாவேகா கூட்டணியில பாமகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு புள்ளி வரதுக்கான வாய்ப்புகள். பொதுவா விஜய்க்கான தேவை என்ன அப்படின்னா அதிக எம்எல்ஏ வேணும் நமக்கு. ஏன்னா கூட்டணிக்கு பாமக வந்தாலும் கூட்டணி கட்சி தான் அது, அவங்க மொத்தமா தாவேகாக்கு வர போறது கிடையாது. இந்த கூட்டணி கட்சியில் ஏற்கனவே வந்து கூட்டணி கட்சிகளை சமாளிக்க முடியாம இருக்கிற சமயத்துல அதிக எம்எல்ஏகள் கொண்ட ஒரு கட்சி வந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரே கட்சியா இது பண்ணிடலாம் இல்லையா? ஏன்னா பல கட்சிகளை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி இருந்தாலே போதுன்ற மாதிரி கூட அந்த எம்எல்ஏ ஸ்கேல்ல கூட பாமகவை விஜய் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதை நோக்கிதான் பாமக. ஏன்னா அந்த காவேரி விவகாரத்துல எல்லாம் வந்து அன்புமணி வந்து அந்த அளவுக்கு கடுமையா எதிர்த்தார், கடுமையா போராட்டம் பண்ணார் தமிழ்நாடு அரசு கண்டிச்சு. அப்பெல்லாம் வந்து பெருசா இந்த மாதிரி எதிர்க்காக செயல்படுறாரு. அதனால பாமக வந்து விஜயோட போக மாட்டாங்கன்ற மாதிரிலாம் பேசப்பட்டது. பட் அது இப்ப வேணா என்னோட பாத்தீங்கன்னா அவர் மேலேயும் ஒரு சிபிஐ வழக்கு இருக்கு. அவரும் பாஜகவுக்கு எதிராக எதுவும் பேச மாட்டார். இந்த காவிரி மேகதாது விவகாரத்துல தமிழக அரசை எந்த அளவுக்கு கண்டிக்கிறாரோ அந்த அளவுக்கு மத்திய அரசை கண்டிக்கணுமா இல்லையா? பாஜக அரசை அதை கண்டிக்கவே மாட்டாரு. யார் இழிச்சுவாய்? கர்நாடகால இருக்கக்கூடிய காங்கிரஸ் கண்டிக்கணும். காங்கிரஸ் கண்டிப்பா இங்க இருக்கிற காங்கிரஸ் கண்டிக்க மாட்டாங்க. சோ அப்ப இது எல்லாமே விமர்சனத்துக்குரியதா தான் இருக்கு. அப்ப பாஜகவால ஆசி பெற்ற நபர்கள் ஓரணியில வராங்க, அங்க திரும்ப போறாரு அப்படிங்கிறது. ஏன்னா திரும்பவே அமித்ஷா என்ன பாராட்டுறாருன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு பார்வையா இருக்கு. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, திருமாவுக்கு திமுக பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருமோன்னு ஒரு அச்சம் வந்துருச்சு. அதனாலதான் அவர் வந்து முந்திக்கிட்டு இனிமே இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அங்க போறாரு அப்படிங்கிறாங்க. எதற்காக காரணம் அப்படின்னா கனிமொழி சோமு சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ங்கிறாங்க. இனிமே நிரந்தர நண்பரும் இல்ல, அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல. அதே மாதிரி வானதி சீனிவாசன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. டீலிமிட்டேஷன்ல திமுக பின்வாங்குதா அப்படின்னு திருமாவுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னா சொல்றாங்க. இப்ப அதுதான் உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா, இப்ப நேற்று ராஜ்மோகன் நயினார் நாகேந்திரன் கூட போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா கனிமொழி அங்க வந்து டீ பார்ட்டில கலந்துக்கிட்டாங்க, இந்தியா பிளாக் கலந்துக்கிட்டாங்க, திமுக பாஜக கூட்டணி ரெடி ஆயிடுச்சுன்னா சொன்னாங்க. அதுதான் உண்மை. சந்திப்பு நடந்தாலே கூட்டணி மாறிடும் அப்படின்னா இப்ப இன்னைக்கு திரும்பவே
இவரை சந்திச்சிருக்காரு. அமைச்சர் முன்னாள் இந்து சமய நலத்துறை அமைச்சரா இருந்தார் இல்லையா சேகர் பாபு, அவரை திரும்ப சந்திச்சிருக்காரு. அப்ப கூட்டணி மாறிடுமா? அப்படி இல்ல, அந்த ஆங்கிள் திரும்ப பார்த்திருக்க மாட்டாருன்னு தான் நானும் நினைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் நயினாரோட சந்திப்பு நடத்தின போட்டோ வெளியா இருக்கு. அமைச்சர் கீர்த்தனா நிர்மலா சீதாராமனோட சந்தித்த புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியா இருக்கு. இப்ப தாவேக அரசோட நெருக்கமாக பாஜக இருக்கிறதா? ஏன்னா கடந்த காலங்கள்ல முன்னாள் முதல்வர் கலைஞருடைய அந்த நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் பங்கேற்றப்ப இது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, சபாநாயகர் ஓம் பிர்லாவோட டீ பார்ட்டில கலந்துகிட்டப்ப அதுவும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைன்னு சொன்னவங்க இதை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, இப்ப அதே மாதிரி இன்னொரு விடையில்லா ஒரு கேள்வி இல்ல பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னா சரத்குமார் பத்தி நம்ம சொல்லலாம். ஏன்னா சமீபத்தில் தமிழக பாஜக தலைவர் மாற்றப்பட போகிறாரா, நயினா நாகேந்திரனுக்கு பதிலாக யார் வரப்போறாங்க அப்படின்ற லிஸ்ட்ல சரத்குமாரோட பேர் அடிபட்டுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வானதி சீனிவாசன் அவங்க ஒரு தேசிய பதவியில் இருந்தாங்க இல்லையா, அந்த பதவியிலிருந்து விடுவிச்சுட்டு அந்த விடுவிப்புக்கான காரணமே வானதி சீனிவாசன் அவர்களை தமிழ்நாடு பாஜகவுடைய புதிய தலைவராக நியமிக்க போறாங்க, அதனாலதான் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டதா ஒரு பேச்சு அடிபட்டது. இப்ப இதுதான் உண்மையான காரணம் அப்படின்னா அந்த காரணம் சரத்குமாருக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கும். என்னடா நம்மளும் லிஸ்ட்ல இருந்தோம், நம்ம பேரும் போட்டியில் இருந்தது, இப்போ நம்மள இது பண்ணிட்டு வானதி சீனிவாசன் கொண்டு வர போறாங்களே, இப்ப நமக்கு என்னதான் நிலைமை பாஜகல, கட்சியவே ஃபுல்லா கலைச்சு பாஜக சேர்த்தோம். லோக்சபாலையும் பெருசா இடம் தெரியல, சட்டமன்ற தேர்தலையும் போட்டி இருக்கு. லோக்சபால ராதிகா போட்டி போட்டாங்க, சட்டமன்ற தேர்தலில் பெருசா எந்த விதமான வாய்ப்பும் தரல. நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட அந்த தேசிய பட்டியல் இருக்குல்ல, அந்த பொறுப்பு பட்டியலையும் அவரோட பேர் இல்லை. அதனால ரொம்ப அப்செட் இருக்காரு போல் இருக்கு. அதனால வேற ஒரு முடிவை நோக்கி போக போறார். அந்த வேற ஒரு முடிவு இப்ப ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்னு சொல்றாங்களே, அதே மாதிரி ஆல் ரோட்ஸ் லீட் டு பனையூர் போல் இருக்கு. அது மாதிரி தான் சொல்ல தோணுது. வேற ஒரு முடிவு சரத்குமார் தாவேகாவை நோக்கி போக போறாரா? அப்படி இல்லை அப்படின்னா மீண்டும் அந்த பழைய கட்சி இருக்கு இல்லையா, சமத்துவ மக்கள் கட்சி, வச்சிருக்காரு. அதனாலதான் நாட்டாமை பச்சகுத்தை சொன்னதே அவரோட கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான், கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் தான் மீண்டும் பண்றதா ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. அதனால ஒண்ணு இந்த பக்கம் பனையூர் பக்கம், இல்லைன்னா மீண்டும் அவருடைய பழைய கட்சியான சமத்துவ மக்கள் கட்சிக்கு உயிர் கொடுத்து அந்த கட்சியை மீண்டும் ஒரு இயக்கமா மாத்துறதுக்காண்டி இரண்டு வழிகளை கையில வச்சுட்டு இருக்காரு. ஆனா பாஜக கொடுத்த மனவலிக்கு முன்னாடி எந்த வழியை சரத்குமார் எடுக்க போறாரு அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். இல்ல, நீங்க அண்ணாமலை கட்சிக்குள்ள கொண்டு வரப்பட்ட நபர்களுக்கு யாருக்குமே பொறுப்பு வழங்கப்படல. இவரும் அண்ணாமலையால கொண்டு வரப்பட்டதான் சொல்றேன். ஓபிஎஸ் இவருடைய அண்ணாமலையோட ஆதரவால தான் அப்படி இப்படி பேசிட்டு இருந்தாரு. அவரையும் பாஜக கைவிட்டுடுச்சு. அடுத்து இவர் சரத்குமார அப்படிதான் பாஜக பெரிய அளவுல கொண்டாடப்படல, அப்படியே கைவிட்டுடுச்சு. அதே மாதிரி விஜயதரணி ரொம்ப ஏமாந்து போய் சோர்ந்து போய் கடைசி கட்டத்துல விஜய் கட்சியிலே இணைஞ்சிட்டாங்க. இன்னொருத்தர் சொல்றோம் அப்படின்னா டிடிவி தினகரன், அவர் இவராலதான் அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரப்பட்டவர். அப்புறம் இவருக்கு அது உண்டு இது உண்டு என்னென்னமோ பேசி கடைசியா ஒண்ணுமே இல்லாம அவரோட ஒரே எம்எல்ஏ உருவிட்டு விட்டுட்டாங்க. பாஜக சம்மதம் இல்லாம பாஜக கூட்டணியில இருக்கிறவங்க கலண்டு போய் விஜய் கூட சேர முடியுமா? இங்க இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் போக முடியுமா? இதெல்லாம் பெரிய விவாதத்துக்குரிய ஒரு தலைப்பா தான் இருக்கு. ஆனாலும் விடையில்லாத ஒரு விஷயமா இருக்கு. நீங்க சொல்ற சரத்குமார் பொறுத்த வரைக்கும் இனிமே சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சா என்ன, ஆரம்பிக்காட்டி என்னங்கிறதா தமிழக மக்களுடைய மனநிலையா இருக்கு. ஏன்னா இங்க சரத்குமார் கட்சிக்கான தேவை என்னங்கிறது இன்னும் தெரியல. ஏன்னா ஆண்டாண்டு காலமாக முளைச்சு மரமாயி நிக்கிற ரெண்டு இயக்கங்களையும் வீழ்த்திட்டு விஜய்னு ஒருத்தர் உள்ள பூந்துட்டாரு. அவரை எதிர்கொள்ள முடியாம ரெண்டு இயக்கங்களும் திணறிட்டு இருக்கப்ப சரத்குமாருக்கு எல்லாம் இங்க மவுஸ் இருக்குமா? விஜய் வெற்றி பெற்றதுனால சரத்குமாருக்கு அந்த ஆசை மீண்டும் துளிர்க்கலாம். ஆனா மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்து பார்க்கணும். பேசுவோம். இதே மாதிரி மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.